விஜயசேகர மன்னருக்கு மகனாக பிறந்தேன். ரவிச்சந்திரன் பெயரோடு சீரம் சிறப்போடு வளர்ந்தேன். வெளிநாடு சென்றேன். 10 படிப்புலாம் முடித்ததும் இல்லாமல் சகல கலைகளும் கற்று வந்திருக்கேன். சந்திக்க வேண்டும் என்று தாய் தந்தையை. அப்பா சிறந்த கலை நாட்டிய கலை பாடல் அபிநயம் பாடல் அபிநயம் ஐயா இப்போது வந்தாரு அது ஒண்ணுக்கு 2 ஐயா இப்போ உங்க அதுக்கு நான் வரல. தாத்தா வேலை பார்த்தா தான் தெரியும். குழந்தை முடியாது வர சொல்ல தெரியுமா? ஆடனுடன் பாடல் இன்னொரு நாடகம்
எப்படி இருந்தது? என்னடா டேய் எனக்கு சந்தேகமா ஏன்டா இந்த அளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு வெறின்ற பாக்க சந்தோஷிக்கிறதா அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன ஆடல் பாடல் அப்படியா அவ்வளவுதானே ஆரம்பிக்கிறோம்.
என்ன இப்போ நீ பாட்டு பாட போறீங்க இல்லையா? முடிஞ்சது இன்னொரு பாட்டு வேணுமா? என்ன பாப்பா என்ன உன்னை பார்க்க பார்க்க அப்படியே கிளம்புது. என்னது டேய் பாப்பா என்ன நம்ம தலைவருங்க எவ்வளவு பெருங்கிறாங்க. ஆ, ஆனா ஒரே தலைவர் ஒப்பற்ற யார் தெரியுமா? யார் இது? டாக்டர் அம்பேத்கர். ஆனா நாட்டத்தோட இப்ப பாண்ட படம் பார்க்க பார்க்க கிளம்புது. என்ன சொல்லுது? நீ உள்ள போ, நீ குழப்ப டேய் சின்னதடா சன்ன உள்ள சகல கலைகளெல்லாம் காட்டி வைத்தீர்கள். அது மட்டும்தானா? ஆமா. நம் வீட்டுக்கு வந்து விட்டேன். அதிகமாக பஸ் எடுக்கிறது, உணவு அருந்து வேண்டும். ஒரே தனியாக ஐயாவே ராஜமா பயிர் போன தேவா தேவா யார பண்ணீங்க? ஐயா நாங்க நாட்டு குடிமக்கள் ஐயா. என்ன வந்த காரணம் என்ன? சரி 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 ஐயா, எங்க அக்கா நாட்டுல நாங்க எவ்வளவு விவசாயம் பண்றோம், உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாதுங்க. சரி ஐயா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. இதோ பாருங்க, நாங்க நாட்டுல வச்சிருந்த பயிரெல்லாம் காட்டுல இருக்கிற மிருகங்களாம் மொத்தம் காட்டுல மிருகங்களா? ஆகி போச்சு ஐயா. உங்க பயிர் இருந்தா கொடுங்க. என்ன பயிர்? என்ன பயிர்? வரலாம் முட்டா அறிவற்றவன் நானு கலகாலத்தை விட்டு வச்சிருந்தேன். கலகாலத்தா? ஆமா கலகால விட்டு வச்சிருந்தேன். சத்தியமா கலகாலத்தை விட்டு சொல்றது இப்ப நீங்க கலகாலம் போடுவாங்கடா, நாட்டு விட மாட்டாங்க. ஐயா கலகாலத்தான் விடுவாங்க. இன்னும் இருக்க பச்சு கலகா இந்த கலகா ஐயா சத்தியமா எங்க அம்மா சத்தியமா
என்ன ஐயோ நாட்டுல இருக்கிற மிருகங்களாம் வந்து நாட்டை வந்து நாட்டில் உள்ள மிருகம் எல்லாம் வந்து நீங்க இப்ப பயிரா எடுத்து விட்டது. அதனால இனிமேல் வரி பணம் கட்ட முடியாது. நாட்டை விட்டே போறோம். நாட்டை விட்டே போக வேண்டாம். இந்த ஆண்டிற்கான வரியே கட்ட தேவையில்லை. ஐயோ அப்பா அது நீ சொல்லக்கூடாது. அது என்ன இப்பொழுது இந்த வருடத்துக்கு வரி பணமே கட்ட தேவையில்லை. அது நீ சொல்லக்கூடாது. அவரும் சொல்லணும். சின்னவங்களா சொல்லணுமா? நானே பார்க்க நாட்டில் உள்ள மிருகம் எல்லாம் வந்து விட்ட பயிரோ வைத்து விட்டது. இந்த முறை இந்த வருடங்களால் ஐயா வரி பணம் கட்ட முடியாது. வரி பணம் மேலே தேவையில்லை. அப்படி வரி பணம் கட்டாங்க. இந்த வருடம் தள்ளுபடி பண்ணிடுறோம். இந்த வருடம் நீ கட்ட தேவையில்லை. தள்ளுபடி பண்ணி நீ எங்கனாலும் போலாம், எங்கனாலும் வரலாம். 10 வருஷம் தள்ளுபடி பண்ணிடுறோம். ஐயா இந்த வருஷம் தள்ளுபடி பண்ணுங்க. இல்லன்னா நாங்க நாட்டை விட்டு போயிடுவோம். அப்படியா? நாங்க தள்ளுபடி பண்ணா கூட இந்த காட்டுக்கு மிருகத்தை வந்து யாரு வேட்டை நாட்டு மன்னன் வாங்க போலாம். எங்கப்பா உங்க வேட்டைக்கா? ஆமா சும்மா இருக்கலப்பா. இப்போது வயதாகி விட்டது. வயதான காலத்தில் நீங்கள் வேட்டைக்கெல்லாம் போக வேண்டாம். இல்லம் சிறியவன் நான் சென்று வேட்டையாடி விட்டு வருகிறேன். நான் குறைகள் தீர்த்து விடுகிறேன். மகளே வைத்திருந்தா நான் சொல்லும் வார்த்தை கேள். என்னப்பா? நீயே சின்ன சிறியவன். உனக்கு தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அப்பா படிக்க மட்டும் செல்லவில்லை. சகல கலைகளும் கற்று வந்திருக்கேன். ஆகையால் குடிமக்கள் குறை நானே எல்லாருக்கும் சென்று வேட்டையாடி விட்டு வருகிறேன். என் மகன் வேட்டையாட இப்ப அவர் சொல்றது உண்மை. நம்ம 2 பேரும் போனா நம்ம வயிறுக்கு வந்து ஓட முடியாது. நம்மளால மிருக என்ன தெத்து போச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கிறேன். இவர் வயிறு கிடையாது. சூத்து மட்டும் பெற்று போயிருக்கு. அப்பா வந்து முன்னாடி என் மகன் வருகிறான். என் மகன் துணையாக செல்ல வேண்டும். வினையாக செல்ல என்றால் உன் தரையில் முத்தமிடும். செல்ல வேண்டும். நீ வேண்டாம். நீ சென்று வாழ்வேடு. உங்கள் குறை நாங்கள் தீர்க்கிறோம். என் முன்னாடி காத்துக்கிறோம். அதான் முதல்ல போய் அது வாழ்வேடு. நடந்துதான் செல்ல வேண்டும். நடப்பது தெரியாமல் கஷ்டம் இருக்காமல் இருக்க வேண்டும். பாடிக்கொண்டு பாடிக்கொண்டே போகலாம். இதயம் மலர்ந்தது கனிவாழே இருந்தாலும் எனக்கும் அதிகமான பசி இருக்கிறது. எனக்கு கூட பசி எடுக்குது. உனக்கு பசி இருக்கிறதா?
கவலைப்பட வேண்டாம். இந்நாட்டிற்கு வேட்டையாட வந்து விட்டோம் காற்றுக்கு. இந்த காலகத்தில் உணவு கிடைக்காது நிற்காது. இங்கு தான் அதிகமான உணவு, காட்டில் தான் அதிகமான உணவு, நிறைய கனிகள் இருக்கும், உண்மைத்தாண்டா பழங்கள் இருக்கு. பாத்தியா விதவிதமான மரங்கள் எல்லாம் இருக்கிறது. எத்தனையோ மரங்கள் இருக்கிறது. அந்த மரத்தில் ஏதாவது ஒரு பழம் இருக்கும். அதை பறித்து சாப்பிடுவோம். புறப்படி போகலாம். சமூகம் கண்டிட பணியும் இந்த விஜயபுரி நாட்டின் நாடகத்திலே தவம் புரியக்கூடிய சச்சுதானந்த முனிவர் அனைவரும் சிவபெருமானை தொழுது வருகிறேன். என்னுடன் வர வேண்டிய சீடனை காணவில்லை, எதிர்பார்க்கலாம். நான் உள்ள கேட்டேன், மேடையில் நேரம் வந்து கொடுத்தா எப்படி? அவர் கொடுத்தாரு, கொடுக்கலாலும் தப்பு, கொடுத்தாலும் தப்பா இருக்குது. கொடுக்கலாம் தப்பு இல்ல, உள்ள கொடுத்தா அது ஒழுங்கா படிச்சுட்டு வந்து சொல்லுவோம். தப்பு தப்பு படிச்சது இல்ல. நான் கேட்டது உள்ள இந்த ஏத்துக்கு நேரம் ஏன் வர அடுத்த காட்சி சொல்றேன். பேரன்பு மிக்க நாடக கலாரசிய பெருமக்களை, ஜெயம் ஜெயம். ஈயன இறப்பது இழிந்தது, ஈயன் என்பது அதை விட இழிவானது. கொல்லனை கொடுப்பது உயர்ந்தது, கொல்லேன் என்பது அதை விட உயர்வானது. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கொடுக்கின்ற நல்லுள்ளம் வேண்டும். அந்த உள்ளம் கொடுக்கணுன்ற உள்ளம் இருக்கணும். நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. நல்ல உள்ளம் கொண்ட நாட்டுக்கு நாடு நல்ல நாடாக விளங்கக்கூடிய நமது நாட்டிலே நல்லதொரு கிராமம் என்று சொன்னால் இந்த செல்லாத்தூர் கிராமஸ்தலம். அடுத்த கிராமங்களுக்கு எடுத்துக்காட்டாக பெயரும் புகழும் வாழ்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கிற நல்லோர் பெரியோர் எல்லாம் இருந்து மறைந்தாலும் நல்லவர்கள் எல்லாம் இன்னும் இருந்து நமக்காக வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற கிராமம் இந்த செல்லாத்தூர் கிராமம். இந்த கிராமத்திலே வாழ்வாங்க வாழக்கூடிய நாட்டாண்மை, விருந்தினக்காரர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள், இறந்து இறைவனடி சேர காத்திருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா காலன் அவர்கள். என்ன ஊங்க காட்டுங்க? யார் ஊங்க காட்டுறது? அவரு இல்ல, மேடிக்கு வா. அச்சுதன் கோயில் ஊங்க காட்டுங்க. இறந்து இறைவனடி சேர வேண்டும், அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்திருந்து அவருக்காக இன்று இரவு கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் குடும்பத்தார், அவர் உற்றார் உறவினர்கள் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காலனுடைய மனைவி கல்யாணி, கிருஷ்ணன் மலர் தம்பி மனைவி, விநாயகம் மகன், சசிகலா மருமகள், ரித்திகா, சுருதிகா, சபரி, கமல் மகன், நிர்மலா மருமகள், என்பா மருமகள்,
இந்தா, ஆ. நித்தின், நித்தின், ஆ. நிகிதா, ஆ. அனுஷ்கா, ஆ. ஆகாஷ், ஆ. சத்யா மகன், ஆ. தேவி மருமகள், ஆ. தன்னுசுகா, ஆ. வைஷ்ணவி, தீபிகா, ஆ. வாசு ஆ. மகன், ஆ. நந்தினி மருமகள், ஆ. இந்துமதி, பிரீத்தி, ஆ. இந்த குடும்பத்தினர் அனைவரும் ஆ. நமது நாடக மன்றத்தை பாராட்டி ஸ்ரீ பாரத மாதா நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஜெயம் ஜெயம். அன்னாருடைய குடும்பமும் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமோடு இருக்க வேண்டும். இறந்தவருடைய காலனுடைய ஆன்மா அந்த குடும்பத்தாரையும் இது கொடுத்திருக்கக்கூடிய பெயரை உள்ள அனைவரும் நலமுடன் வாழ ஆன்மா துணை இருக்க வேண்டும் என்று நாடகத்தார் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஜெயம் ஜெயம். அடுத்தபடி செருக்குனூர் செருக்குனூர் ஆறுமுகம் என்பவர் டிவிஎஸ்லே பணிபுரியக்கூடியவர். ஆ. ஆறுமுகம் என்பவர் ஆ. மன்றத்தை பாராட்டி ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். ஜெயம் ஜெயம். ஆண்டவரை தொழ வேண்டும். என்னுடைய சீடன் என்னுடன் வர வேண்டிய சீடன் இதுவரை காணவில்லை, எதிர்பார்க்கலாம். ஐயா பள்ளி கட்டி சபரிமலைக்கு ஆச்சார கேடி அவதாரமே என்னத்துக்கு? தரித்திரம் பிடித்தவன் என்னத்துக்கு? பூஜை கொண்டு வந்த மலர் எப்படி ஓ என்ன பத்தி பேசுகிறா? நீ ஒரு முடிவுறாங்க. நீ முடிவுறாங்க. என்ன சந்தேகம்? உனக்கு எல்லாம் தெரியும். இப்படியாடா மலரை வீசி எறிவது? மலர் வீசினா தப்பு இருக்கு. ஏய், அபச்சாரம் செய்யலாமா? ஓய் யார் கேக்குறா? ஏய் யார் அது அப்படி ரொம்ப நேரம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதடா டேய். ஐயா. ஆச்சார பேடி ஐயா. அவதாரமே தரித்திரம் பிடித்தவனே. உங்களை பார்த்தாலே தெரியுது. கைத்துல பொட்டை கையில கட்ட நீ கல்யாணம் ஆகுது பொட்டை. ஆண்டவனை தொழ வேண்டும் என்றால் 3 ஆசை வெறுத்தவன் தான் ஆண்டவனை தொழ முடியும். என்ன ஆசை? சிற்றன்பத்தை வெறுத்தவன் தான் பேரின்பம் அடைய முடியும். ஆ. பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை வெறுத்தவன் தான் ஆண்டவனுடைய பாதார விந்தத்தை அடைய முடியும். ஆ. கல்யாண ஆசை அறவே வெறுத்தவனடா. யாரு எனக்கு 3 பொண்ணு அடிக்கிறாங்க. ஆமா உனக்கு திருமணம் ஆயிட்டு இருக்கலாம், ஆனா நான் உன்னை சீடனா வச்சிருக்கிறேனே. யோ அது உங்க தப்பியாது. இனிமே நான் கொடுக்க மாட்டேன். நான் இதை விட்டுட்டா வேற என்ன வேலை செய்வேன்? யாரு இந்த ஊர்ல சாரா கடை போட்டு போச்சுட்டேன். அதான் முன்சடியில் இருந்த விட தேடி வரான். யாரு? அந்த கடையை போட்டு முளை கச்சா இல்ல இடியாப்பு போட்டு போச்சுட்டேன். அவதாரமே இடியாப்போ இப்படி எல்லாம் இரண்டாவது பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு சீடன் பிறந்தால் கொடிய சாபத்தை கொடுக்கும். சைலன்ஸ். கொடிய சாபம் யாருக்கு? ஓ உன்ன மாதிரி போலீஸ் சாந்தாரி எத்தனை பேர் பாத்துக்கிறானே. நீ என்ன ஒரு துபாவு சாந்தாரியா? நீ வந்து சாபம் கொடுத்து பதுக்கி போதா? ஆமா சம்பவ மகாரியாவா? யாரு? அற உண்மையாக போக வேண்டும். பரிதாபமா இருக்குது. செய்தது தவறு. இனி உன்னை எதிர்த்து விதண்டாவாதமாக பேச மாட்டேன் என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்புகள். அதே குஞ்சு கும்புறேன். அவதாரமே
கல்யாணம் ஆகி போச்சு நீ கொண்டாட்டி எத்தினிய கொண்டாட்டி எத்தினிய கல்யாணம் ஆகி போச்சு கைகாலோட வராது பண்ணிடுவேன் கொஞ்ச நேரம் போனா இதுவும் வராது கைகால் வராது சோழியர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு கால் அப்படியே தேய்க்கின்னு போக வேண்டியதுதான் போனீங்க போயிருமா முழுசா போயிடும் பொண்டாட்டி பேரு என்ன சொல்லு பொண்டாட்டி பேரு என்ன பேர் சொல்லு பொண்டாட்டினா வச்சு பாரதமாதா நாடக மன்றத்தில் நாட்டி ஆடுது ரெண்டாவது முன்னாடி மூணாவது பொண்டாட்டி கட்டி கட்டி ஊர் மேல விடுறான் ஆண் எத்தனை பெண் எத்தனை காட்டுல வீரத்தை அங்க காட்டிருந்தா ஏன் அந்த பிரச்சனை கவட்டம் பெருசாக்குறாங்க பெண் எத்தனை ஆண் எத்தனை பெண் எத்தனை பெண்ணு 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 இவங்கெல்லாம் சாப்பாடு ஆட்டானாதான் சோறு ஆட்டானாதான் சோறு வேற விதி இல்ல குணம் பெற வேண்டும் பட்ட நாய் ஆகிடுவேன் உண்மையா பத்து ஒன்னே நான் அவசரப்பட்டேன் நீ பொட்ட நாய் ஆக்கிட்டுனா இந்த ஊர்ல கடாய இப்ப சூட்டு பூஜைக்கு முன்னாடி ஏற்பாடு செய்யல One day.
பூஜை நல்ல முறையில் முடிந்தது. 12 ஆண்டுக்கு முன்பதாக என்னுடைய பக்திக்கு வச்சு சிவபெருமான் எனக்கு காட்சி கொடுத்தார். அப்பொழுது எனக்கு பசி என்பதே வரக்கூடாது என்ற வரத்தை கேட்டேன். அவரோ அதோ தெரிய பார்த்தாயா மாமரம், மாமரத்திலே ஒரு மாங்கனி பழுக்கும். ஒரு மாமரம் என்றால் பல மாங்கனி பழுத்துங்க. அது என்ன புதுசா ஒரே ஒரு மாங்கனி? அது சிவன் அருளால் எனக்காக படைக்கப்பட்ட மாங்கனி. ஒரே மாங்கனி தான் பழுக்கும். அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பழுக்கும். அந்த மாங்கனியை நீ புசித்தால் 12 ஆண்டு காலம் பசி என்பது வராது. என்னை இடைவிடாமல் தொழலாம் என்று அவர் சொல்லி மறைந்தார். அன்று 12 ஆண்டுக்கு முன்பதாக அந்த மாங்கனியை புசித்து பூஜையில் அமர்ந்தவன் 12 ஆண்டு காலம் இடைவிடாமல் ஆண்டவர் தொழுது வந்தேன். இன்று பார்த்தாயா எனக்காக மாங்கனி பழுத்திருக்கிறது. அந்த மாங்கனியை பறித்து புசித்தால் இனி 12 ஆண்டு காலம் பூஜையில் தொடரலாம், பசி என்பது வராது. அதோ தெரியும் நீரோடையில் சென்று நான் நீராடி விட்டு வருகிறேன். அதுவரை இந்த மாங்கனியை எவரும் பறிக்காமலும் காவல் இருக்க வேண்டும். சம்பவம் கலையன்பர்களே, செல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்த டாக்டர் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பிறந்தகையார் எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளரும் இசை ஞானியாக இருக்கக்கூடிய பாலு ஐயா அவர்களுக்கு ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி ஒரு காய்கறி தெரியவில்லையே. எவ்வளவு தூரம் தேடி வந்து விட்டோம். சற்று தூரம் தேடிதான் பார்ப்போமே. அழகு அது பாத்தியா? பெரிய மாமரம், மாமரத்தில் ஒரே ஒரு மாம்பழம், அது பொன்னிறமாக இருக்கிறது. அழகு எனக்கு சந்தேகமா இருக்கிறது. இந்த மாமரத்தை பார்த்தா பெரிய மரமாக இருக்கிறது. இந்த மாமரத்தில் வாழ்நாள் காய்த்தால் ஆனால் இந்த ஊருக்கே பரிமாறலாம். ஆனா ஒரே ஒரு மாம்பழம் இருக்கிறது. சரி, இருந்தால் என்ன, நம்ம பசித்திட வேண்டும். ஒரு மாம்பழம் சாப்பிட்டாலும் பொது பசித்திடும். இவன் யார் தெரியாதா? பெருமாள் கோயில் சுருள் வாங்கி சுருள் வாங்கி உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்குது. நான் யார் தெரியுமா? இந்த விஜய நாட்டை ஆண்டு வரும் விஜயசாகர மன்னருக்கு மகனாக பிறந்தவன். என் பெயர் ரவிச்சந்திரன். இந்நாட்டு இளவரசன். இந்த நாட்டு இளவரசன் பேசுகிறேன். நாட்டு இளவரசன். இளவரசன் இளவரசன். ஆமா, யாரு? யார் தெரியுமா? இந்த காலகட்டு சச்சிந்தாத முனிவர்
பல வருஷமா தவங்குறாரு. அவருக்காக சீரனாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருக்கட்டும். எனக்கு என்ன இப்பொழுது அந்த மாங்கனி 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பழுக்கும். அந்த மாங்கனி பைத்து அவர் புசித்தால் தான் அவர் பசி ஏத்துரும். 12 வருஷத்துக்கு அப்படிதான் கண் முடிச்சு பாப்பாரு உடம்புலாம் புத்தமாயிடும். அறிவு இருக்கு அவனுக்கு. இவ்வளவு பேர் உடம்பளத்திருக்கையே அறிவு வளர்க்க வேண்டும். இது எந்த இடம் தெரியுமா? இதுவா கானகம். உன் வீட்டு வாசல் இருந்தால் அது உனக்கு சொந்தம், அவர் வீட்டு வாசல் இருந்தால் அவருக்கு சொந்தம். ஆனால் இது பொதுவான இடம் கானகம். இந்த கானகத்தில் இருப்பவர் வருவரும் சாப்பிடலாம், போவரும் சாப்பிடலாம், நீயும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடலாம். அந்த மாங்கனி இப்போ எனக்கு பசியாக இருக்கிறது, அது சாப்பிட ஒருவன் வந்தான் யார் எடுக்கிறதுக்கு இந்நாட்டு இளமுடு இந்நாட்டு இளவரசன் சொன்னா நான் மாநாடா எவ்வளவு எடுத்து கொடுத்தியோ உங்க வீட்டு வாசல மாமரம் நான் பட்டு சாப்பிடலாம் மாங்கனை பறித்து கொண்டு ஓட்டு ஓட்டமும் ஓடுறேன். முனிவருக்கு சேர வேண்டிய மாங்கனி என்று உரைத்த போதிலும் இந்நாட்டு இளவரசன் ஆனவன் தான் மாங்கனியை பறித்து புசித்திருக்கிறார். அந்த மாங்கனியை புசிக்கவில்லை என்றால்
நான் உயிர் வாழ முடியாது. எப்படி என் சினத்திற்கு ஆளாகிவிட்டார். சுவாமி எப்படி நீ அழகாக இருக்கிற நீ 4448 வியாதிகளில் தலை சிறந்த வியாதி நீ அறிவியாக போக வேண்டும்.